நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆசை, ஒரு ஆவல், அல்லாஹ் என்னை நேசிக்க மாட்டானா, அல்லாஹ் என்னை நேசிக்க கூடியவனாக நான் மாறிவிட வேண்டுமே என்று பெரும் கொண்ட ஆசை நம் மொத்தனை பேர்களுக்கும் இருக்குது. அல்லாஹ் நேசிக்கணுமா? அல்லாஹ் உன்னை நேசிக்கணுமா? அல்லாஹ் நம்மை நேசிப்பதற்கு பல வழிகள் உண்டு, பல செயல்கள் இருக்குது. அதிலும் ஒன்று தான் நல்ல இணக்கத்தோடு நடக்கிறது, மிருதுவான முறையில் நடந்து கொள்றது. எந்த விஷயத்தில் நல்ல இணக்கத்தோடு நடக்கணும், எந்த விஷயத்தில் மென்மையா நடக்கணும் என்றா, உன் வாழ்வில் அனைத்து காரியங்களிலேயும் நீ மென்மையா நடக்கணும், மிருதுவா நடந்து கொள்றோனும். உண்ட மனைவி, உண்ட உம்மா, உண்ட வாப்பா, உண்ட குடும்பத்தார்களோடு அவர்களை கவனிக்கும் விஷயத்தில், அவர்களோட பேசிக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் நீ மிருதுவா நடந்து கொள்றியா? அல்லாவை அழைக்கக்கூடிய விஷயத்தில் நீ மிருதுவான முறையில் நீ நடந்து கொள்றியா? அல்லாவும் அல்லாஹ்ட ரசூலும் தடுத்திருக்கிறார்கள். ஒருத்தர் ஹராமான விஷயத்தை செய்கிறார்கள், பாவமான காரியத்தை செய்கிறார்கள், இதை நீ மென்மையான முறையில் தடுக்கிறியா? நல்ல விஷயங்களில் இன்னொருத்தருக்கு நீ மென்மையான முறையில் நீ எத்தி வைக்கிறியா? அண்டை வீட்டார்களோடு, ஊர் மக்களோடு நீ அவர்களோடு புலங்கக்கூடிய நேரத்தில் மிருதுவான முறையில் நீ நடந்து கொள்றியா? அனாதைகளோடு, ஏழைகளோடு நீ அழகான முறையில், எளிமையான முறையில், நல்ல இணக்கத்தோடு நீ நடந்து கொள்றியா? உன் ரப்பு உன்னை நேசிப்பான், உன் ரப்பு உன்னை நேசிப்பான், அதை மறந்துவிட வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், நம் பெருமானார் நாயகம் மன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மிருதுவானவன். அல்லாஹ் அனைத்து விஷயங்களிலேயும் இந்த மிருதுவை, இந்த மென்மையான தன்மையை விரும்புகிறான். இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹி.